ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேர் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா நம்ம கிட்ட அதுக்கான இனஃப் நாலேஜ் இருப்பது இல்ல. நம்மளால நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. அண்ட் இதனாலேயே தப்பான டிசிஷன்ஸ் எடுத்துறோம். இல்ல நம்மளுடைய ஜாப், ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப்ல எவ்வளவு பிஸி ஆயிடுறோம்னா நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் செக் பண்ண டைமே கிடைக்கிறது இல்ல. இந்த கேஸ்ல எஸ்ஐபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எஸ்ஐபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதோட ஹெல்ப்னால நீங்க எந்த ஒரு நாலேஜும் இல்லாம இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுல உங்களுடைய ஒரு செகண்ட் டைம் கூட போகாது. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை மானிட்டர் பண்ணணும்னு அவசியமும் ஏற்படாது. இந்த வீடியோல உங்களுக்கு எஸ்ஐபி பத்தியான முழு நாலேஜும் தர போறேன். உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன் நீங்க எப்படி எஸ்ஐபி மூலமா உங்களுடைய ஃபார்ச்சூனை பில்ட் பண்றதுன்னு. நம்ம பாப்போம் எஸ்ஐபினா என்ன, இதுல என்ன ரிஸ்க் இருக்கு, இதுல நீங்க எவ்வளவு காசு போடணும், அண்ட் அதன் கூடவே இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் மேல் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த வீடியோவை யாருமே ஸ்பான்சர் பண்ணல. நாங்க இந்த வீடியோவை உருவாக்குனது உங்களுக்கு ஹை வேல்யூ இன்ஃபர்மேஷன் தரத்துக்காக. சோ இதுக்காகவே உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுடைய வேல்யூபிள் லைக் டிசர்வ் பண்ணுதுன்னு, அப்ப லைக் கண்டிப்பா பண்ணுங்க. அப்ப வாங்க எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட பத்தி எல்லா கேள்விக்கான பதிலும் ஒன்னு ஒன்னா பாப்போம். நம்பர் 1, எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதோடைய ஹெல்ப்னால நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி உங்ககிட்ட டைம் அண்ட் நாலேஜ் இல்லனா அப்ப நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டோட உதவி எடுத்துக்கலாம். நீங்க உங்களுடைய காசை ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுங்க. அவர் அவருடைய டைம் அண்ட் நாலேஜை வச்சு உங்களுடைய காசை சரியா இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அவர் உங்க ப்ராஃபிட்டோட சில பங்கை அவர்கிட்ட வச்சுப்பாரு அண்ட் மிஞ்சி இருக்கிற ப்ராஃபிட்ஸை உங்ககிட்ட கொடுத்துருவாரு. அண்ட் இதுக்கு அர்த்தம் இன்னும் என்னன்னா, அப்படி இந்த எக்ஸ்பர்ட்டோட இன்வெஸ்டிங் டிசிஷன்னால உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நீங்க அவருக்கு ₹1 கூட தர மாட்டீங்க. ஆனா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டோட ரூல்ஸும் வெவ்வேறு விதமா இருக்கும். சோ பெட்டர் என்னன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஃபீஸை பத்தி சரியா படிங்க. ஒரு வாட்டி நீங்க உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க உங்களோட எஸ்ஐபி பண்ணுங்க. எஸ்ஐபில நீங்க ஒரு பிக்ஸட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாசமும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு ₹5000 எஸ்ஐபி பண்ண விரும்புறீங்கன்னு. நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல ஆட்டோ டெபிட் செட் பண்ணலாம். ஒவ்வொரு மாசமும் உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து ₹5000 கட் ஆகி உங்களோட எஸ்ஐபில ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஒரு வாட்டி நீங்க உங்களோட எஸ்ஐபி செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை மறந்துடுங்க. பிறகு ஒவ்வொரு மாசமும் உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிட்டே இருக்கும். நீங்க நிம்மதியா உங்களோட ஜாப், உங்களோட பிசினஸ், உங்களோட படிப்புல ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்பர் 2, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்பவே பெஸ்டா இருக்கும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 2 விதமா இருக்கும். ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் அண்ட் பாசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ். வெல், நீங்க இத பேரை வச்சு தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட் தொடர்ந்து அவருடைய நாலேஜ் அண்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பிரகாரம் காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பாசிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க காசை போட்டுட்டு மறந்துடுவீங்க அண்ட் அதை 10-15 வருஷத்துக்கு அப்புறமா தான் வெளியே எடுப்பீங்க. பாசிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ஒரு நாட்டோடைய டாப் 50 கம்பெனிஸ்ல உங்களுடைய காசை போடுவீங்க. நீங்க இதை அஸ்யூம் பண்ணிட்டு செய்வீங்க, எந்த ஒரு கண்ட்ரியோட டாப் 50 கம்பெனிஸ் லாங் டேர்ம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னு. இந்தியாவோட இண்டெக்ஸை நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. இங்க உங்களுக்கு தோணலாம் ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கும்னு. ஏன்னா இதுல எக்ஸ்பர்ட்ஸ் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும். பட் அந்த மாதிரி இல்ல. ஷார்ட் டேர்ம்ல வேணா வாய்ப்பு இருக்கு. ஆக்டிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல இது பாசிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பீட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டடில என்ன தெரிய வந்ததுன்னா, கடந்த 20 வருஷத்துல 85% ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பீட் பண்ண முடியல. சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ்ல காசை போட்டு 20 வருஷத்துக்கு விட்டுட்டீங்கன்னா அண்ட் இன்னொரு பக்கம் ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 20 வருஷத்துக்கு காசு போட்டுட்டே இருந்தீங்கன்னா, சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோல உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். வெறும் 15% ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் இண்டெக்ஸை பீட் பண்ண முடிஞ்சது. பட் ஆனா இந்த 15% அடுத்த 20 வருஷத்துல இண்டெக்ஸை பீட் பண்ண முடியுமான்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்ல. இன்ஃபேக்ட் வாரன் பஃபெட் அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி அவருடைய இன்வெஸ்டிங் ஜர்னியை திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா அப்ப அவர் இண்டெக்ஸ் ஃபண்டோட தான் ஆரம்பிப்பாரா. நம்பர் 3, எஸ்ஐபி மூலமா உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? உங்களுக்கு எவ்வளவு % ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? இது 3 மெயின் ஃபேக்டர்ஸ் மீது டிபெண்ட் ஆயிருக்கு. ஏ, நீங்க எவ்வளவு காசு மார்க்கெட்ல போடுறீங்க. நீங்க எவ்வளவு அதிகமான காசை மார்க்கெட்ல போடுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கான அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பி, நீங்க எவ்வளவு டைம் வரைக்கும் மார்க்கெட்ல காசு போடுவீங்க. ஒரு வாட்டி காசை போட்டுட்டு அதை நீங்க ஒரே வாரத்திலேயே எடுத்துட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு பெருசா எந்த ஒரு ரிட்டர்னும் கிடைக்க போறது இல்ல. அது இன்னொரு பக்கம் நீங்க 20 வருஷம் ஒவ்வொரு மாசமும் உங்களோட எஸ்ஐபியை நிரப்பிட்டே இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். சி,
மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக உங்களால எதுவுமே செய்ய முடியாது. உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்குன்னா, நீங்க எவ்வளவு காசை போடுறீங்க, அதை எவ்வளவு நாட்களுக்கு போடுறீங்க, அண்ட் அதை எந்த ஃபண்ட்ல போடுறீங்க. அப்படி இந்த 3 விஷயமும் சரியா இருந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய ரிஸ்க் பல மடங்கு கம்மியாயிடும். மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் தொடர்ந்து பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இந்த காரணத்தினால நீங்க எவ்வளவு காசு போட்டாலும் அதை இழக்கிறதுக்கான ரிஸ்க் எப்பவுமே இருக்கும். பட் ஆனா நீங்க லாங் டேர்ம்க்கு எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய ரிஸ்க் நியர் டு 0 ஆயிடும். இப்ப நினைச்சுக்கோங்க, நீங்க 5000 ரூபாய்க்கான எஸ்ஐபி பண்றீங்க அண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 12% ரிட்டர்ன் கிடைக்குது. சோ இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதை கால்குலேட் பண்றதுக்காக நீங்க எஸ்ஐபி கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம். கூகுள்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாய் எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்போ 20 வருஷத்துல 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இதுல எனக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 38 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சோ இதுக்கு அர்த்தம் என்னுடைய 12 லட்சம் ரூபாய் அதிகரிச்சு 50 லட்சம் ரூபாய் ஆயிட்டு இருக்கும். சரி வாங்க, இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம வெறும் 20% இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நினைச்சுக்கோங்க, நீங்க 5000 ரூபாய்க்கு பதிலா ஒவ்வொரு மாசமும் 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. நினைச்சுக்கோங்க, நீங்க 20 வருஷத்துக்கு இல்ல 24 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. அண்ட் நினைச்சுக்கோங்க, உங்களோட ரிட்டர்ன்ஸ் அதே 12% தான் கிடைக்குது. ஏன்னா இது மார்க்கெட் கண்டிஷன் மீது தான் டிபெண்ட் ஆயிருக்கு. அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ண நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சரி வாங்க பார்க்கலாம், இந்த கேஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு. உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கிட்டத்தட்ட 17,28,000 ரூபாவா இருக்குது. ஆனா ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 83 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல உங்களுக்கு வெறும் 38 லட்சம் கிடைச்சது. ஆனா நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட ஜஸ்ட் 20% தான் இன்க்ரீஸ் பண்ணீங்க. ஆனா இதனால உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 125%, அதாவது டபுளை விட அதிகமாயிருச்சு. இதுதான் கம்பவுண்டிங் எஃபெக்டோட மேஜிக். அப்படி நீங்க கொஞ்சமான காசை மார்க்கெட்ல ரொம்ப நீண்ட நாட்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்பர் 4, எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த விஷயம்லாம் கவனமா பார்க்கணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எஸ்ஐபில நீங்க அதிகமான காசு அதிகமான டைம்க்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்களோட ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கும். பட் ஆனா நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க டைம் காசை விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது நீங்க கொஞ்சமான காசை ரொம்ப அதிகமான டைமுக்கு போட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். பட் அதே நீங்க ரொம்ப அதிகமான காசை வெறும் கொஞ்சம் டைமுக்கு வந்து போட்டீங்கன்னா இதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கட்டாயப்படுத்தி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண வச்சேன். அதை ஸ்டார்ட் பண்றான்னு 20 வயசு வந்துருச்சு உனக்குன்னு. சோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அப்படி உங்களால 500 ரூபாய் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா அப்ப வெறும் 500 ரூபாயில இருந்து உங்களோட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணி 550 ரூபாய் ஆக்கிடுங்க. பட் ஆனா ஸ்டார்ட் பண்ணுங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக கிரேட்ஃபுல்லா இருப்பீங்க. எவ்வளவு எங்கேஜ்ல நீங்க எஸ்ஐபி பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆயிடுவீங்க. அண்ட் வாழ்க்கை முழுவதும் காசுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்க மாட்டீங்க நண்பா. லைஃபை என்ஜாய் பண்றதுக்கும் டைம் கிடைக்கும், வெளியே டிராவல் பண்ணவும் டைம் இருக்கும், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணவும் டைம் இருக்கும். சோ ஸ்டார்ட் as early as possible. அண்ட் இதன் கூடவே உங்களுடைய ஒரு எமர்ஜென்சி ஃபண்டையும் தயாரா வச்சுக்கோங்க. இது ரொம்பவே அவசியமானது. உங்களுடைய 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் கேஷ்ல உங்க கிட்ட வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்க வீட்ல யாரோட உடல் நல்ல சரியில்லாம போச்சுன்னா, இல்ல உங்களை ஜாபை விட்டு வெளியே அனுப்பிட்டாலோ, இல்ல உங்களுடைய பிசினஸ்ல லாஸ் ஆனாலோ அப்ப நீங்க குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு செக்யூரா இருப்பீங்க. இதனால உங்களுக்கு மார்க்கெட்ல இருந்து காசை வெளியே எடுக்கணும்னு அவசியம் ஏற்படாது. அண்ட் யார்கிட்டயும் கடன் வாங்கணும்னு அவசியம் ஏற்படாது. பட் அதே நீங்க உங்களுடைய எல்லா காசையும் போட்டுட்டீங்கன்னா அண்ட் நாளைக்கு உங்களுக்கு இது காசுக்கான அவசியம் ஏற்படும் போது அப்ப நீங்க மார்க்கெட்ல இருந்து உங்களோட காசை திரும்ப வெளியே எடுத்துருவீங்க. இதனால வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு லாஸ் ஏற்படலாம். ரெண்டாவது என்னன்னா, நீங்க ரிஸ்க புரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க பாருங்க, ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டான வீரமான செயல் கிடையாது. ரிஸ்க் முட்டாளான ஆட்கள் தான் எடுப்பாங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி அவங்களுக்கு லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா வெறும் 100 ரூபாய் தான் லாஸ் ஆகும். பட் ஆனா ப்ராஃபிட் ஆச்சுன்னா 1000 ரூபாய் ஆகும். சோ இதுக்காக தான் நீங்க எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட போர்ட்ஃபோலியோக்குள்ள போயிட்டு இத பாருங்க, அவங்க எந்த கம்பெனிஸ்ல காசை போடுறாங்க, நீங்க அந்த கம்பெனிஸை ட்ரஸ்ட் பண்றீங்களா இல்லையா, அவங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்கு. நம்பர் 5, லம்சம் வெர்சஸ் எஸ்ஐபி. நம்மளே எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயே பார்த்தோம். 5000 ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க டோட்டல் 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்ப நினைச்சுக்கோங்க, உங்ககிட்ட 12 லட்சம் ரூபாய் கேஷ் ஆகவோ இல்ல பேங்க்லயோ இருக்கு. சோ அப்போ நீங்க ஒவ்வொரு மாசமும் வெறும் 5000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்ல நீங்க ஒரே சமயத்துல உங்களோட எல்லா காசையும் மார்க்கெட்ல போட்டுறணுமா? மொத்த காசையும் ஒரே நேரத்துல மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜியை லம்சம் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எப்ப கிடைக்கும்னா, மார்க்கெட் ஓவர்லி அண்டர் வேல்யூடா இருக்கும்போது
மட்டும் தான். அப்படி எக்கனாமி கிராஷ் ஆச்சுன்னா லைக் 2020ல கோவிட் லாக்டவுன்ல ஏற்பட்ட மாதிரி அப்ப நிறைய நல்ல கம்பெனிஸ் 50% விட அதிகமா கீழே டிராப் ஆயிடுச்சு. அப்பதான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சரியான டைமே. நானும் பண்ண எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த மாதிரியான சான்ஸ் நம்மளுக்கு திரும்ப எப்ப கிடைக்கும் இதை யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இருக்கும்போது உங்களுடைய எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு லாஸ் தான் ஏற்படும். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுனால நீங்க மார்க்கெட்ல கண்டினியூஸா காசை போட்டுட்டு இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போறப்போ நீங்க 5000 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியான யூனிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த் அது கீழே வந்துச்சு அண்ட் அப்போ நீங்க 5000 ரூபாய் போட்டீங்க, அப்ப உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் அலாட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்க கம்பெனிஸை அதோட ஆவரேஜ் பிரைஸ்ல வாங்கிட்டு இருப்பீங்க. சோ இது பாத்தீங்கன்னா அண்டர் வேல்யூடும் இல்ல ஓவர் வேல்யூடும் இல்ல. இந்த மாதிரி எஸ்ஐபில உங்களுக்கு மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கோவிட் மாதிரி திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா எல்லா நல்ல கம்பெனிஸோ இல்ல நிஃப்டி 50ல இருக்கிற எதனா ஒரு கம்பெனிய ரொம்ப வேகமா கீழே டிராப் ஆவறத பாத்தீங்கன்னா அப்ப நீங்க அதுல லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காத போது நீங்க எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வெல்லிங்க லம்சம் பத்தி ரொம்ப பிரீஃபா தான் பாக்குறோம். உங்களுக்கு லம்சம் அண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு டீடைல் வீடியோ வேணும்னா கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரமா காசை இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்க எவ்வளவு நீண்ட நாட்களுக்கு மார்க்கெட்ல வச்சிருக்கீங்களோ உங்களோட காசு அவ்வளவு வேகமா க்ரோ ஆகும். சோ இதுக்காக தான் பெர்ஃபெக்ட் மூமெண்ட்க்கு வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கு எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. என்னோட சஜஷன் என்னன்னா உங்களோட இன்கம்ல அதோட 10% நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஒவ்வொரு வருஷமும் 10% அதிகரிக்கணும். அதாவது நீங்க ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்ஐபிலனா அப்ப நீங்க அதை அடுத்த வருஷத்துல இருந்து 1100 ரூபாவா இன்க்ரீஸ் பண்ணிரணும். இதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அண்ட் எவ்வளவு நீண்ட நாட்களுக்கு நீங்க இதை தொடர்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஏஞ்சல் புரோக்கிங்கோட லிங்க் கொடுத்திருக்கேன். இதுல நீங்க ஃப்ரீயாவே உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். சோ மறக்காம கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா அண்ட் உங்க லைஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஃபார்ச்சூனை பில்ட் பண்ணுவேன்ற உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்ப கமெண்ட்ல மறக்காம எஸ் ஐ வில் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல பெஸ்ட் புக் என்னன்னு நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இதோட ஆத்தர் பெஞ்சமின் கிரஹாம். இவர் தான் வாரன் பஃபெட்டோட குருவே. இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிக்கணும். இந்த புக்ல சொல்லியிருக்கிற பிரின்சிபல்ஸ் உங்களை ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆக்கும். இந்த புக்கை பத்தியான ஒரு பிரீஃப் சம்மரியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். லெஃப்ட் சைடுல கொடுக்கிற கண்டிப்பா பாருங்க, ரொம்ப வேல்யூபிள் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான இன்னும் அமேசிங் வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.